Hello friends, welcome to Bonus Channel 27. இன்னைக்கு நம்ம கம்பு பயன்படுத்தி கம்பு இட்லி, கம்பு தோசை, கம்பு குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான அளவுகள் எல்லாத்தையும் ஒரே டம்ளரில் அளந்து எடுத்துக்கோங்க. நான் 2 டம்ளரில் கம்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 டம்ளரில் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். அடுத்ததா உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே அரிசி கம்பு எல்லாம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு இதை புளிக்க வைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம இட்லிக்கும் சேர்த்து ஊற்ற போகிறோன்றனால மாவை நான் கொஞ்சம் கெட்டியாகவே நான் கரைச்சிருக்கேன். தோசைக்கு ஊற்றும் போது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே மாவு புளிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். அடுத்ததாக தோசை ஊற்றுறதுக்கு இதே மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தோசையும் ஊற்றிடலாம். கம்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய கால்சியம் சத்துக்கள் இதில் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அடிக்கடி உணவில் கம்பு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக மெல்லிசாக மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு. சூப்பரான கம்பு தோசை ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக நம்ம கம்பு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்பு குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், கேரட், கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் தாளிச்சிட்டு மாவில் சேர்த்து நம்ம குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை அது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும்.
நம்ம தாளிக்கிற வெங்காயம், கேரட் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே துருவின கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப ஃபைனாக வதக்க வேண்டாம். இப்போ நம்ம வதக்குனதை மாவில் சேர்த்துடலாம். மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு பணியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன கரண்டியில் மாவு எடுத்து நம்ம குழிப்பணியாரம் ஊற்றிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஒரு பக்கம் 3 நிமிஷம் வரைக்கும் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் இப்போ 3 நிமிஷம் வெந்து குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளில எடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்தியான அதே சமயம் ரொம்பவே சுவையான கம்பு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லியும் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கு ஒரு ஸ்பைசியான சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். அப்போது தான் அந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. ஒரு 10 நிமிஷத்துல நம்ம செஞ்சிடலாம். குழிப்பணியாரத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்முடைய ஸ்பைசி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு 1/2 மூடி தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தாளித்து நம்ம தேங்காய் சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்முடைய தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரே கம்பு மாவில் கம்பு தோசை, கம்பு இட்லி, கம்பு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது கூடவே சாம்பார் அண்ட் 2 வகையான சட்னியும் நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்பவே ஹெல்தியான இந்த 3 ரெசிபீஸையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.